ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதன் கௌரி அவர்களை பற்றின நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மதன் கௌரி பிறந்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மே 28, 1993 அப்போ பிறந்திருக்காரு. இவருடைய ஸ்கூலிங் எங்கெங்கே படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிக் பள்ளியில் படிச்சிருக்காரு. 2003 to 2008 வரைக்கும் அங்கே படிச்சிருக்காரு. மதுரை டால்ஃபின் பப்ளிக் பள்ளியில் பார்த்தீங்கன்னா 2008 to 2010 வரைக்கும் படிச்சிருக்காரு. டிகிரி கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில், அதாவது 2010 to 2014 வரைக்கும் படிச்சிருக்காரு. எம்பிஏ பார்த்தீங்க அப்படின்னா கோவை அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தில் படிச்சிருக்காரு 2015 to 17 வரைக்கும். எம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் படிச்சிருக்காரு, பஃபலோ அங்கே படிச்சிருக்காரு. இவருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை காக்சிடென்ட் டெக்னாலஜி சொல்யூஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது எப்போ பார்த்தீங்கன்னா 2013 டிசம்பர் 5 அப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. இவருடைய கேரியர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2012 BMW இந்தியாவில் ட்ரைனியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2015 பார்த்தீங்கன்னா எக்கோமியில் கண்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைடு. அதே மாதிரி இவர் வந்து ஹர்பஜன் சிங்கை வந்து ஆங்கரிங் பண்ணியிருப்பார் பிகின் வுட்ஸ் சேனலில். ஓகேங்களா, இது வந்து இவர் எடுத்த ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படியாவது ஒரு மேடையில் பேசிடணும், ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு ரொம்பவே ஏங்கி வளர்ந்துருக்கார். ஓகேங்களா, இந்த மாதிரி இவர் ஏங்கிட்டு இருக்க டைமில் தான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது இவங்க காலேஜுக்கு வந்து ஒரு டாக் ஷோக்காக ஒரு பெரிய சேனலில் இருந்து ஆடிஷன் எடுக்கிறதுக்காக வராங்க. ஓகேங்களா, அதில் வந்து மதன் கௌரியும் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. நல்லாவே ஸ்பீச் பண்ணுறாரு. ஓகேங்களா, அப்துல் கலாம் பற்றி பேசுகிறாரு, நல்லா சூப்பராக பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறம் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, அங்கேருந்தவங்கலாம் கிளாப் பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், நம்ம இத்தனை பேர் கிளாப் பண்ணியிருக்காங்க, நம்ம நல்லா நமக்கே தெரியும்ல, ஒரு இடத்துல போய் பேசுகிறோம் அப்படின்னா நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்குமா இல்லையா, ஒரு வேலையை நல்லா முடிச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி மதன் கௌரி அவர்களுடைய மனசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓகே ஓரளவுக்கு நல்லா பேசியிருக்கோம், நம்மளை கண்டிப்பாக இந்த டாக் ஷோக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க, நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடையே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சந்தோஷத்தோடையும் ஒரு டென்ஷனோடையும் சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் அந்த ஆடிஷனில் வந்து யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவர்களுடைய பேர் இல்லை. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நம்ம நல்லா தானே பேசியிருந்தோம், ஏன் நம்மளை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்தோடையே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாரு. சார், இந்த மாதிரி நான் நல்லா தான் பேசியிருந்தேன், எனக்கு செலக்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நான் எதாவது தப்பு பண்ணி தரேன், என்னங்க சார் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. அதாவது எதுக்காக அப்படி கேட்குறாரு, நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் போய் கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா நீ ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டேன், இந்த மாதிரி பேசக்கூடாது, டாக் ஷோக்கு இந்த மாதிரிலாம் பேசினா நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம், வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் ஸ்டாஃப் வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. எப்போ மதன் நீங்கள் வாப்பா, சரி ஆடிஷனில் தான் செலக்ட் பண்ணல, சரி விடு, நான் ஷோக்கு போவேன், அப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து அங்கே பேசும்போது உன்னை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன், நீ வந்து கேமராவில் தெரிவ, டிவியில் நீ வருவ அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டோடனே மதன் கௌரிக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே சரி ஓகே, நம்ம அட்லீஸ்ட் பேச தான் முடியல நம்மளால், அட்லீஸ்ட் பின்னாடி இருந்து நம்ம கேமராலையோ டிவி மூலயமா தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு போகிறாரு. அங்கே போய் கரெக்டாக ஸ்டேஜில் பேசுகிறவங்களுக்கு பின்னாடி வந்து உட்காந்துறதுக்கப்புறம் இந்த கேமராமேன் பார்த்துட்டு கூப்பிட்றாரு, எப்பா தம்பி, இந்த சின்னதாடி வச்சுருக்க தம்பி கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லி மதன் கௌரி அவர்களை பார்த்து சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு எப்படி இருக்கும், இதை நினச்சி பாருங்கள், நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஆனால் நடந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு இந்த இடத்துல உட்காரலாம், ஏதோ ஒரு ஸ்டேஜில் எங்கேயாவது பேசுகிற இடத்துல உட்காரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி ஒயிட்டாக இருக்கவங்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் வந்து மதன் கௌரி அவர்களுக்குமே நடந்திருக்கு. கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லி மதன் அவர்களை சொல்கிறாங்க. இவர் இறங்கி வந்துடுறாரு. ரொம்ப கஷ்டத்தோடையே இறங்கி வராரு. ஓகேங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா இவர் போகும்போது உங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போயிருப்பார், இந்த மாதிரி நான் டிவியில் வருவேம்மா, நான் பேசுகிறேன் பரவாயில்ல, நான் டிவியில் வருவேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய ஒரு அவமானம் அப்படின்னே எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். ஓகேங்களா, இல்லை ஒரு 7 years லவ். அது வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, நம்ம ஓரளவுக்கு நல்லா படித்து செட்டில் ஆகி ஒரு ஜாபும்
ஒரு நல்ல ஜாப்க்கும் போயிட்டார். போனதுக்கப்புறம் சரி நம்ம இப்போ லவ் வீட்டில் சொல்லி நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா. விட்டுட்டு போனோடனே இவர் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு. நமக்கு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டுது. ஒரு டாக் ஷோவில் கலந்துக்கலான்னு பார்த்தோம், அதுக்கும் போக முடியல. ஒரு ஸ்டேஜ் ஏறி நம்மளால் ஒரு இடத்துல பேசலாம் அப்படின்னு பார்த்தா பேச முடியல. இது மாதிரி நம்ம லவ் பண்ண பொண்ணும் கடைசியில் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுடைய லவ்வர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இவர் அந்த வீடியோவே போட்டிருப்பாராம். அந்த வீடியோவில் போட்டு ஒரு 8 நிமிஷமோ அந்த மாதிரி பேசியிருப்பார், இங்கிலீஷ்லேயே பேசியிருப்பார். அந்த வீடியோ ஃபஸ்ட்டாக போஸ்ட் பண்ணார். ஒரு நிறைய டேக் 300 டேக்கோ என்னமோ எடுத்து அந்த வீடியோவை வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சரி ஓகே நம்ம அப்போ ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃப்ரீ டைமில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. வியூஸே போகாதான், ஒரு 4 வியூஸ் 5 வியூஸ் அந்த மாதிரி தான் போகுமாமா. அப்புறம் ஒரு டைமில் வந்து நம்ம வீடியோ போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்டாப் பண்ணப்போ தான் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. சார் நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன், ரொம்ப நல்லாயிருக்குங்கண்ணா, நீங்கள் இந்த வீடியோ போடுங்க தொடர்ந்து, நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வருது. அங்கே ஆரம்பிச்சது மதன் கௌரி அவர்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட ஒரு மிகப்பெரிய தனிநபர் யூடியூப் சேனலை வந்து நடத்திட்டுருக்காரு. உண்மையாக இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. நிறைய பேர் இப்போயே வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வியூஸே போகாது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக 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 நீங்களும் ஒரு நாள் மதன் கௌரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை பிடிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு எது வருதோ அதை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய லைஃப்பில் எல்லாருமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் மதன் கௌரி அவர்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.